ஜெயா டிவி உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆசனம் நௌகாசனம், அதாவது நவாசனம் சொல்லுவாங்க. படகு நிலை, அதாவது போட் போஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நிலையில் இந்த ஆசனம் இருக்குது. இதில் சில வேரியேஷனோட நம்ம செய்ய போகிறோம். ஏற்கனவே நம்ம நவாசனம் கற்றுருக்கிறோம். இது கொஞ்சம் வேரியேஷன். அதே மாதிரி ஆரம்ப கட்டத்தில் இந்த நவாசனம் பயில்றவங்களுக்கு இது ரொம்ப உறுதுணையாக இருக்கும். நவாசனத்தில் கிடைக்கிற பயன்கள் பெரும்பாலும் இதில் கிடைக்கும். சரி, இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இதனுடைய பயன்கள். இந்த ஆசனம் செய்கிறதுனால கண் பார்வை கூர்மையடையும், செரிமான பிரச்சனைகள் நீங்கும். அதே போல் சுகப்பிரசவம் நடைபெறும். கர்ப்பிணிகள் இந்த ஆசனத்தை ஒரு 5 மாதம் வரையில் செய்யலாம். ஸோ இது பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். பின்னால் ஏதாவது கீழே விழுந்துடுற மாதிரி ஏதாவது ஆபத்தான இடங்களில் உட்காந்து செய்யக்கூடாது. ரொம்ப சேஃபாக தலையணை அந்த மாதிரி வச்சு கூட செய்யலாம். ஸோ சுகப்பிரசவத்துக்கு இது சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். அதே மாதிரி பாடி பேலன்ஸ் நமக்கு கிடைக்கும். வயிறு தசைகள்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும். சரி, இந்த ஆசனத்தை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல கால்களை எப்படி ஒரு 45 டிகிரி தூக்கி இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சிக்கங்க. ஸோ இந்த நிலையில் இருக்கணும். இப்படியே ஒரு 10 செகண்ட் அப்படியே இருங்க. இந்த கைகளை மெதுவாக எடுத்து இப்படி நீட்டலாம். இது முதல் நிலை. இப்போ இதனுடைய அடுத்த நிலை. இது ஒரு படகு வடிவில் இருக்கிறதுனால இந்த ஆசனம் நவாசனம்னு பெயர் பெற்றது. வடமொழியில் நௌகாசனம்னு சொல்லுவாங்க. ஒரு 10 எண்ணிக்கை மெதுவாக விடலாம். இந்த ஆசனத்தில் இன்னொரு சிறப்பு உண்டு. கல்லீரல், மண்ணீரல், குடல் இதெல்லாம் வலிமையடையும். ஏன்னா இது முக்கியமான ஆர்கன்ஸ், ராஜ உறுப்புகளில் முக்கியமான உறுப்புகள். ஸோ இதெல்லாம் வலிமையடையும் இந்த ஆசனத்தில். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான ஆசனத்தை கற்கலாம். நன்றி, வணக்கம்.